கன்னிராசி நேயர்களே, குரு பகவான் எப்படி இருக்கும்? ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாப குருவாக வந்து கடகத்தில் உச்சம் பெற்று அமரக்கூடிய காலகட்டம் 90% உங்களுக்கும் சிறப்பு. ஏன்னா உங்களுடைய கன்னிராசியிலேருந்து 3, 5, 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. விருச்சிகம், மகரம், மீனத்தை பார்க்கக்கூடிய பார்வை பார்த்திங்கன்னா அந்த லாபஸ்தானத்திலேருந்து முயற்சி அருமையாக இருக்கும். 5ஆம் இடம் குழந்தை பாக்கியம், பூர்வீக சொத்து, பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குலதெய்வம் அனுகிரகம் உண்டுங்க. கன்னிக்கு என்ன உண்டுங்க? குலதெய்வம் அனுகிரகம் உண்டு. சனி பகவானுடைய தாக்கம் இருந்தால் இருந்துட்டு போகுது. உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமும் நல்லா கொடுத்துருவார். திருமண தடையை நீக்கக்கூடிய காலகட்டம் அருமையான விஷயம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்குறார். அது ரொம்ப விசேஷம் இல்லைங்க. 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கேன், இசைத்துறையில் இருக்கிறேன், இது மாதிரி சொல்லக்கூடியவங்க கணவனும் மனைவியும் யாராவது வீட்டில் வேலைக்கு போகாமல் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கிடச்சிரும். தம்பதியர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கக்கூடிய, ஜாபு கிடைக்கக்கூடிய காலகட்டம் கன்னிக்குங்க. புதிய தொழில் தொடங்குவீங்க, புதிய நட்பு வட்டாரம், புதிய முதலீடு எல்லாம் செய்யக்கூடிய காலகட்டமாக கன்னிக்கு ஒரு விசேஷமாக உண்டு. உங்களுக்கு வெற்றியெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா வாராகி அம்மன் வழிபாடு இந்த வருஷம் இந்த குரு பெயர்ச்சியினால் உங்களுக்கு நிறைய விஷயம் கொடுக்க போகிறார். திருப்புலிவனம் காஞ்சிபுரம் மாவட்டங்க, அங்கே இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வர தட்சிணாமூர்த்தியை போயிட்டு நீங்கள் பிறந்த கிழமையில் வரக்கூடிய குரு ஓரை அல்லது வியாழக்கிழமை வழிபாடு எடுங்க. நெய் தீபம், அதே போல் மஞ்சள் வஸ்திரம், முல்லைப்பூ, கொண்டக்கடலெல்லாம் கொடுத்து நல்ல ஆத்ம திருப்தியோடு உங்கள் சங்கல்பத்தை வச்சுட்டு வாங்க. முடிந்தவரை திருக்கழுக்குன்றம் போயிட்டு வாங்க. வேதகிரி ஈஸ்வரர் கோயில் ரொம்ப சிறப்புங்க. அதுவும் என்ன விசேஷமாக நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் கன்னி ராசிக்காரங்க கேட்டு தெரிஞ்சுக்குங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.